எல்லோருக்கும் வணக்கம். ஏன் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குச்சு? தற்போதைக்கு ரெண்டு நியூஸா, ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸா ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஒன்னு, யூஎஸ் ஃபெட் இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு டைம்ல வந்து ரேட் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது யூஎஸ்ல இருந்து. ஸோ அது ஒரு முக்கியமான நியூஸ். ஆனால் அந்த நியூஸ்க்கு ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறத்தான் வேணும், ஆனால் கீழே இறங்குறான். அப்போ இந்த நியூஸை விட்டுட்டு இன்னொரு முக்கியமான நியூஸ், அதாவது மீடியாக்கள் என்ன ஒரு நியூஸ் பரவுதுன்னா, செபி வந்து ரீட்டைலர்னுடைய எஃப்என்டோ வால்யூமை குறைக்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்றது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கிறதுனால மார்க்கெட் தற்போது இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இறங்கினதுனாலையும், சென்செக்ஸ் ஒரு 600 to 1000 பாயிண்ட் பக்கம் இறங்கினதுனாலையும் ஆல்மோஸ்ட் 7 லட்சம் கோடி அப்படின்ற ஷேர் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்னொரு குரூப் என்னன்னா, மார்க்கெட்டே கிராஷ் வரணுமாமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பதான் இந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் போய் அழகு போல லோ ரேட்ல பெரிய அழகு அப்பதானே உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எந்த டெக்னிக்கல் மோஸ்ட்லி நீங்க எடுத்து பார்த்தாலும், டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது மீடியாக்கள்ல ஏதாவது அனலிஸ்ட் பேசுறது பார்த்தாலும் சரி, மார்க்கெட் ஓவர் பாட் கண்டிஷன்ல இருக்கு, மார்க்கெட் கிராஷ் ஆகணும், அப்பதான் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. என்ன கேட்டா அது தேவையே இல்லைங்கிற. நம்ம மார்க்கெட்லயே நம்ம கிட்டேயே பணம் இருக்கும் பொழுது அந்த எஃப்ஐஸ் பல லட்சம் கோடியில வித்துட்டு வெளியே போயிட்டாங்க, நம்ம டிஐஸ் பல லட்சம் கோடியில போட்டு மார்க்கெட்டை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. இனி மறுபடியும் அவங்க திரும்பி வரணும் அப்படிங்கறக்காக மார்க்கெட் இறங்கணுமா? ஸோ என்ன கேட்டால் அந்த ஃபாரினர்ஸ் வந்து வாங்கணும், உச்சத்தில் வந்து அவங்க வாங்கட்டும். இதுக்கு முன்னாடி அவங்க பல லட்சம் கோடிகள் கடந்த 6 மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே விற்று வச்சிருக்காங்க. நம்மளால இங்கெல்லாம் பார்த்தீங்கல்ல பல லட்சம் கோடியை போட்டு மார்க்கெட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, டிஐஸ் ஃபுல்லாக பையிங் தான். ஆனால் அந்த பக்கம் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா 40,000 கோடிக்கு செல்லிங், 20,000 கோடிக்கு செல்லிங், 30,000 கோடிக்கு செல்லிங், 35,000, 40,000 அப்படின்ற மாதிரி அவங்க பூரா வித்து ஆல்ரெடி பணத்தை சம்பாரிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க லாபத்துக்கு. இனி மறுபடியும் மார்க்கெட் இப்படி உச்சத்திலிருந்து கீழே தொபுக்குன்னு கீழே விழுகணுமா? இவங்க எல்லாம் வந்து வாங்குவாங்களாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 5000 பாயிண்ட் ஏறி வந்திருக்கான். வேணா அந்த 5000 பாயிண்ட்ல ஒரு 50% கூட இறங்கட்டும், ஒரு 2500 பாயிண்ட் வேணா இறங்கட்டும், அதுக்கு மேல ஒரு ஒத்த பைசா கூட இறங்கக்கூடாது அப்படின்றத என்னுடைய விருப்பம். இது மட்டும் இல்ல, இந்த ரெண்டு நியூஸ் மட்டும் இல்ல, யூஎஸ் நியூஸ் ஒன்று, செபி எஃப்என்டோ நியூஸ் ஒன்று. இன்னொரு நியூஸ்மே மீடியாக்கள் என்ன போகுதுன்னா, இந்த டெல்கிவரி ஷேர்ல கனடா பென்ஷன் பிளான் அப்படின்றவங்க தன்னுடைய மொத்த ஸ்டேக்கை வித்துட்டு வெளியே வர போறாங்க அப்படின்ற ஒரு பிளாக் டீல் நியூஸ் வந்த உடனே அந்த ஷேருமே சென்டிமெண்டா கொஞ்சம் இறங்கி இருக்கு. எல்லாமே நினைப்பாங்க இல்லையா, இந்த டெலிவரிலாம் பார்த்தீங்களா எங்கிருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்கா, 300 ரூபாயிலிருந்து இப்போ 390 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கா. ஸோ சில ஷேர்னுடைய பிரைஸ் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வரும் பொழுது அது வரைக்கும் காத்திருந்து சரி வித்துட்டு வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரியும் நியூஸ்னால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இந்த இறங்கி இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அற்புதமான நியூஸ். 2 ஐபிஓக்கள், நல்ல அருமையான ஐபிஓக்கள். அந்த 2 ஐபிஓக்களுமே கிட்டத்தட்ட 30% அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம்ல வந்து என்ன எஸ்டிமேஷன் வந்துச்சோ அதே எஸ்டிமேஷன் அளவுக்கு வந்து லிஸ்டிங் ஆகி 30%. ரொம்பவுமே ஆச்சரியமா இவ்வளவு நாள் இல்லாதபடிக்கு ஒரு தடவை கடைசியா டாடா டெக் ஐபிஓ தான் நிறைய நண்பர்களுக்கு கிடைச்சது. இப்போ இந்த எம்கியூர் ஃபார்மா ஐபிஓ நிறைய பேருக்கு கிடைச்சா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சில பேர்த்துக்கு வந்து இந்த கண்ணா 2 லட்டு திங்க ஆசை அப்படின்ற மாதிரி இந்த 2 ஐபிஓமே கிடைச்சிருந்தது அப்படின்ற மாதிரி பல லக்கி கைஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு 10 நாளுக்குள்ள 30% பக்கம் லாபம். ஆக மொத்தம் சமீபத்தில் வந்த 2 ஐபிஓக்களுமே நல்ல அருமையான லிஸ்டிங் ஆனது இன்னைக்கு. நண்பர்களே, இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் டாடா குரூப்ல அந்த டிராவல் டூரிசம் ரிலேட்டடான நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்றது ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு தகவலை நான் சொல்லிக்கிறேன். இதை பற்றி நம்ம நேற்று வீடியோக்கள்லேயே போட்டிருந்தோம். அது கடைசி நாள் வரைக்கும் இதை வீடியோல வச்சுக்கிட்டு கடைசி நாள் பிடிச்சி இதை டெலிட் பண்ணி விட்டுற வேண்டியதான். நண்பர்களே, இந்த கேடிடிஎல் அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய பைபேக் வந்துருச்சு. சமீபத்தில் நீங்கள் இந்த இ கிளர்க்ஸ் பைபேக்கு, ஜிபிஐஎல் பைபேக்கு, செவ்வியாட்டுன்னு ஒரு பைபேக்கு, ஆனந்திரத்தின் ஒரு பைபேக்கு, அந்த மாதிரி நிறைய பைபேக்கில் நிறைய பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணுமே நிறைய ஷேர்னுடைய விலைகள் 7% 8% பக்கம் மேல் நோக்கி வந்துட்டான். அதில் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பைபேக் நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணல, அது கீழே இறங்கி அதாவது ஃப்ளாட்டாக இருந்தது. அப்போ நம்ம பைபேக் ரீசெண்டாக நடந்த பைபேக்னுடைய லிஸ்ட் எடுத்து சக்ஸஸாக ஃபெயிலியராக ஒரே ஒரு ஷேரை வாங்கி அப்ளை பண்ணா அப்படின்ற மாதிரி கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த அஜந்தா ஃபார்மா அந்த ஆனந்திரத்தி ஒன்று தான் ஃபெயிலியர். மற்றபடி இந்த சாரதா மோட்டர் அவன்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 40% அந்த ஷேர்னுடைய விலையை ஏறிடுச்சு. பைபேக்கை கூட விடுங்க.
ஸோ இப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய இ கிளர்க்ஸ் எல்லாம் இனி என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அப்போ அந்த வகையில் இந்த KDDL அப்படின்ற ஷேர்னுடைய கரண்ட் ப்ரைஸும் பைபேக் ப்ரைஸையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த KDDL பைபேக் பண்ணிக்கிறேன்ற சொல்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3700 ரூபா. இந்த KDDL தற்போதைய ரேட் 3350 ரூபா. ஆக மொத்தம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 350 ரூபா தான் அதனுடைய லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எனிவே சிம்பிளாக ஒவ்வொரு ஷேர் வாங்கி அப்ளை பண்ண நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த 1000 ரூபா கூட இந்த 350 ரூபாய் சேர்ந்து 1350 ரூபாயா கிடைக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, இந்த பவர் ஆஃப் நியூஸ் பாருங்க. எந்த ஒரு ஷேருக்கும் ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்ததுன்னா மார்க்கெட் டவுன்ல இருந்தா கூட இவனுக்கு ஆப்போசிட்ல போவானுங்க. ஆர்வின் எல்லாம் நல்லா 5-6% மேல பிளஸ்ல இருக்கான். என்னன்னா இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எப்போ டெய்லியுமா உனக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இதுக்கு ஆர்டர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இந்த ஆர்வினல் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கான். நண்பர்களே, ரூட் மொபைல் அப்படின்ற ஒரு ஷேர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு எப்பாவது மேல் நோக்கி ஏறி வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த ஷேர் கூட இதுக்கு முன்னாடி 1100 ரூபாய் இருந்தவன் இப்ப 1800 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கு. அதனுடைய லேட்டஸ்ட் டிவிடெண்ட் 2 ரூபா கொடுக்குறான். அது எத்தனை ரூபா ரேட்டு ஷேரு? 1700 ரூபா ஷேரு, 2 ரூபா டிவிடெண்ட் இப்போ கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியை நான் பார்த்த வரைக்கும் மேல இருந்து கீழே பெரிய அளவில் ஒரு 40-50% இறங்கினதுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்தான்னா அழகா ஏறி வர்றான். நண்பர்களே, என்னைக்குமே ரொம்பவுமே அதிகமான விலைக்கு விற்கணும், அதிகமான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்ததுன்னா தான் அந்த ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறும். தர ரேட்டுக்கு விற்கிறாங்க அல்லது ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஷேர்கள் வந்து தத்தளிக்கும். இந்த M&M எல்லாம் நல்லா ஒரு காலத்தில் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்த ஷேர் தான். இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 7% பக்கம் இந்த M&M இறங்கிருச்சு. என்ன அப்படின்னா அவங்களுடைய SUV-னுடைய ப்ரைஸை ஆல்மோஸ்ட் 10% குறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தோடனே பாவம் அது ஒரு 7% இன்னைக்கு மார்க்கெட்டில் இறங்கி போச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, இந்த IIFL Finance அப்படின்ற ஒரு ஷேர் அப்படித்தான் அதனுடைய கோல்டு லோனில் பிரச்சனை வருது. 20% அவங்களுடைய லாபத்தில் கம்மியாக போகுது அப்படின்ற நியூஸ் தொப்புன்னு கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 30%க்கு மேலே ரெக்கவரி. கோட்டக் பேங்க் அப்படித்தான் அவங்களுடைய ஆன்லைன் சேனல் மூலியமா கிளைண்ட் ஆன்போர்டிங் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால மேபி அவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம் குறையும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அவனும் தொப்புன்னு விழுந்தா அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆனான். ஸோ இந்த M&M திடீர்னு எங்காவது ஒரு 20-30% கீழே இறங்குது. இந்த ஒரு வருஷத்தில் அதனுடைய சப்போர்ட் ரேட் ஆல்மோஸ்ட் 1600 ரூபா ரேஞ்சில் இருக்கு. அங்கே இது திடீர்னு வந்து விழுந்தா என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அங்கிருந்து மேல் நோக்கி ஏறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பாவம் நண்பர்கள், இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேரை பல குவார்டர்களில் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணாதா, மேல் நோக்கி இந்த ஷேர் வராதான்னு பல பேர் நம்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட்னால மறுபடியும் 4% இறங்கி தான் வந்திருக்காங்க ஜூன் குவார்டர்னுடைய ரிசல்ட்னால. ஸோ இந்த ஷேர் கடந்த பல வருடங்களாகவே பல மாதங்களாகவே இறங்கி கொண்டே வந்துகிட்டு இருக்கு. அவன் 333ன்னு ஹை வச்சிருக்கான். அப்பவே எல்லாரும் வந்து நம்பாம அதை விட்டு வெளியே வந்துருக்கணும் போல. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்று தெரிந்த பிறகு உறவு கிடக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெல்டா கார்ப்பை அப்பவே வித்துட்டு ஓடி வந்திருந்தாங்கன்னா மேபி தப்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குவார்டரிலும் நம்பிக்கையா இருக்காங்க. இந்த குவார்டர்லயே அவன் ஏமாத்தி விட்டான், நல்ல ரிசல்ட் கொடுக்காம. மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் பற்றி நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுங்கெல்லாம் கொஞ்சம் ஏறி இறங்கி ஏதாவது வால்டிலிட்டியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் நண்பர்களே. இந்த செபி வந்து F&Oனுடைய ரீட்டைலர் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த BSEக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, எவ்வளவு தூரம் கும்பா பாடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த BSE எல்லாம் வந்து ஒரு காலத்தில் 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே வெறும் 500 ரூபாய்க்கு வந்துட்டான். அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி BSE டெரிவேட்டிவ்ஸை லான்ச் பண்ணாங்க. அதை லான்ச் பண்ணோடனே 500 ரூபா இருந்த ஷேர் 2300 ரூபா வந்துட்டான். என்ன காரணம்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் வால்யூம் டெரிவேட்டிவ் வால்யூம்ல பிச்சுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ செபி என்ன சொல்லுதுன்னா, டெரிவேட்டிவ் வால்யூம்ல வந்து ரீட்டைலர்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நஷ்டம் தான் பண்ணுறாங்க. நஷ்டம் ஏங்க ஒரு தீயில போய் காலை கருக்குறாங்க அப்படின்னா தீயை சுற்றி வேலிகளை போட்டு விடுவோம், எவனை உள்ள விடாதீங்க அப்படின்ற மாதிரி ரீட்டைலர்களை பாதுகாக்கிறதுக்காக செபி சில ஆக்ஷன்ஸ் எடுக்குது. அப்போ இந்த BSEனுடைய வால்யூம் குறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் கீழே இறங்கிட்டு இருக்கு BSE. ஸோ இந்த BSE இந்த நியூஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு நியூஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இருக்கு. அந்த நியூஸ்னால 1000 ரூபாய் ஏற போறானா அல்லது 1000 ரூபாய் இறங்க போறானா அப்படின்ற உங்களுடைய கருத்து தெரிவிங்க. இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு ஷேர், அவன்லாம் வந்து படுத்த படுக்கையாக இருக்கான். ஒரு காலத்தில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தால் மேல் நோக்கி ஏறி திடீர்னு நம்பிக்கையை விதைச்சி விட்டு இருந்தான் இந்த ஷேரு. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த 2024 வந்து படுத்தவன் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, சரியான கும்பகர்ண வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இந்த நைக்கா அப்படின்ற ஷேர்
அந்த ஷேரை வாங்கி வச்சவங்களும் பாவம் மனசு நொந்து போய் தான் கொண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஷேர் பிரைஸ் மேலே ஏறி வரவே மாட்டேங்குது. ஸோ இவன்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தால் ஆல்மோஸ்ட் 400 ரூபா பக்கத்தில் வரணும். இப்போ 176 ரூபா இருக்கான். இந்த கம்பெனியினுடைய குவார்டர்லி ரிசல்ட் இனிமேல் இந்த மாதத்துக்குள்ளே வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுவானா இல்லை மறுபடியும் ஒரு 100 ரூபா கிட்ட வர்றானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த நைகா ஷேர் வந்து முதல்ல பளபளப்பாக இருந்தது, இப்போ பளபளப்பு இல்லாமல் இருக்குது. இந்த அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட பா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அதானி குரூப்லாம் எங்கேயோ போயிடும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கல. ஏடிஜி எல்லாம் இன்னைக்கு இறங்கி தான் கிடக்கு. நண்பர்களே, இப்போதைக்கு சமீபத்தில் நான் சில ஷேர்ஸ் எல்லாம் பார்க்குறேன், சில செக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். கோல்டு ரிலேட்டடான செக்டர் தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இந்த ஒரு வாரமும் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக நிற்கிறான். மற்ற செக்டர்கள்லாம் மேலே போகிறதும் கீழே வரதும் ஒரு மாதிரி ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குது. அதில் இந்த இடையில இந்த டாடா எல்சி, அந்த டாடா குரூப் கம்பெனி, இவனையெல்லாம் நம்பி நிறைய பேர் பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு மேலே ஏறி வருவானா அப்படின்ற மாதிரி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்லேருந்து ஏறினவன் தான். இந்த முறையும் ஏறுவானா அப்படின்ற மாதிரி போன வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் ரேட்டில் வந்துட்டானே அண்ணாந்து மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிஞ்சு அந்த ஷேர் மேலே ஏறி வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். இந்த குவார்டர்லி ரிசல்ட்லையாவது இவனுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்து ஒரு ஷேருக்கு ஒரு 1000 ரூபாய் ஏறிச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, மகாபாரத்தில் ஒரு கதை இருக்கு. அபிமன்யுன்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள பூந்து ஜெயிக்க தெரியும், ஆனால் அந்த சிக்கல் விட்டு வெளியே வர தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் போயிடும். அது மாதிரி ஷேர் மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூரா பணத்தை கொண்டு போய் போட்டுட்டு அது கீழே இறங்கும் போது வெளியே வர தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா உச்சத்தில் இருக்கான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த நிஃப்டி உச்சத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலையும் நிறைய ஷேர்கள் இதே மாதிரி உச்சத்தில் இருக்கு, ஆனால் நிறைய ஷேர்கள் பாதாளத்தில் இருக்கு. அப்போ பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் அப்படின்றத பண்ணுறாங்க. அப்பப்போ லாபத்தில் இருக்கிறத ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நஷ்டத்தில் இருக்கிறது கீழே இருக்கிறது வாங்குறாங்க, அல்லது நஷ்டத்தில் இருக்கிறது டோட்டலாக வெளியே வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஷேர்களை வாங்கி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறாங்க, அல்லது ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது போன்ற விஷயம் உங்களுக்கு தெரியலனா இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாபத்தை பார்த்துட்டும் லாபத்தை விட்ட ஆளுக நீங்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களே, கடைசியாக ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டு கிட்ட வந்த உடனே செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த சப்போர்ட்டை உடச்சி பிரேக் டவுன் ஆகி கூட கீழே போகலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ மோத்திலால் ஓஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஷேர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சப்போர்ட் அப்படின்றத உருவாக்கிக்கிட்டு அங்கிருந்து மேலே போக வேண்டியது, இறங்க வேண்டியது, மேலே போக வேண்டியது, இறங்க வேண்டியது. ஸோ அப்போ இந்த முறை அதே மாதிரி பந்து செவுத்தில் அடித்த மாதிரி அடுத்த 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது 700 ரூபா போகிறானா, இல்லை இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே பிரேக் டவுன் ஆகி 300 ரூபா வரப்போறானா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும். எது எப்படியோ இது ஒரு குறிப்பிட்ட ட்ரிகர் பாயிண்ட்ல வந்து நிற்கிது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.